ஒரு அரசவையில் நடந்த அறிவு சோதனை இது. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திய தெனாலிராமன் கதையை பார்க்க நீங்கள் அனைவரும் தயார். எம்பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இன்று புதிய நீதி தொடர்பான விவாதங்கள் மிகவும் சிறப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அனைவரையும் மிஞ்சிய புத்திசாலி ஒருவர்தான் அவர். அந்த புத்திசாலி தெனாலிராமன் தான். ஒரு நாள் ஒரு மர்மமான மனிதர் அரசவைக்கு வந்தார். இவருடைய வருகை அனைவரையும் வியப்பிலும், நான் உலகத்திலேயே பெரிய ஞானி, யாராலும் என்னை சோதிக்க முடியாது. உலகத்தில் எல்லாவற்றிலும் வேகமானது என்ன என்றுதான் இன்று நம்மிடம் உள்ள மிகப்பெரிய புதிராக இருக்கிறது. இதற்கு விடை சொல்லுங்கள் பார்க்கலாம். காற்று, மின்னல், ஒளி என பல பதில்கள் வந்தன. ஆனால் அனைத்தும் தவறு என்பதுதான் உண்மை விடை. இதோ உங்களுக்கு தெரியுமா என்று பாருங்கள். உலகத்தில் வேகமானது பல்ல மனித மனம். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு அழகான தருணம் இது! உண்மையிலேயே பார்ப்பவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு அற்புதமான காட்சியாக அமைந்துள்ளது. உலகத்தில் மிகப்பெரியது எது என்று கேட்டால் மனித ஆசைதான் மிக பெரியது. இது முடிவில்லாத ஒரு பயணம். உலகத்தில் மிகவும் அரிதானது என்ன என்று நீங்கள் என்னை கேட்கிறீர்கள் என்றால் பதில் ஒன்றே ஒன்றுதான். அது மனித நேயம் கொண்ட தூய உள்ளம். உண்மையான திருப்தி தான் மிகவும் அரிது. நான் தோற்றுவிட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் விவேகமான தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நான் தலைவணங்குகிறேன். இதுவே எனக்கு கிடைத்த சரியான பாடமாகும். தெனாலிராமா, நீ எங்கள் பெருமை. உனது அறிவு மற்றும் விவேகம் எங்கள் பேரரசுக்கு என்றும் பெருமை சேர்க்கும் வகையில் எப்போதும் மிகச் சிறந்ததாகவே இருக்கட்டும். அறிவு, நகைச்சுவை, திருப்தி, இவைதான் உண்மையான செல்வம். ஆம், இதுவே உண்மையான மகிழ்ச்சி. நாம் எப்போதும் இப்படி மகிழ்ச்சியாக